சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். நான் உங்கள் சாய் பிரகாஷ் குருஜி. நீண்ட இடைவெளிக்கு பின் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தக்ஷின் ஷிரடி சாய்பாபா மந்திரோட ஸ்தாபகர் சாய் அனுகிரகா எனும் தளத்தில் யூடியூபில் இந்த பதிவு உங்களுக்காக வழங்கப்படுகிறது. இதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நாம் இன்று என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால், வாழ்க்கை, மனித வாழ்க்கை, அதை கொஞ்சம் ஆராய்வோம். ஒரு குழந்தை பிறந்தவுடன் அது இறைவனிடமிருந்து அந்த ஆன்மா அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு இறைவன் மூலமாக அந்த ஆன்மா எனும் உயிர் செலுத்தப்படுகிறது. அந்த உயிர் உருவாகும் போதே அது எந்த நேரத்தில் மீண்டும் இறைவனை சென்று அடைய வேண்டும் என்பதற்கான நாளும் குறிக்கப்பட்டு விடுகின்றது. அந்த நாளை நோக்கியே பிறந்ததும் அந்த குழந்தை தனது பயணத்தை துவங்குகிறது. பிறந்தவுடனே தனக்கான முடிவு நாளை நோக்கி அந்த குழந்தை தன் பயணத்தை துவங்குகிறது. இடையில் அந்த பிறந்ததில் இருந்து அந்த குழந்தை மீண்டும் அதனுடைய ஆன்மாவை இறைவனிடத்தில் சேர்க்கும் வரை அந்த இடைப்பட்ட காலம் மட்டுமே வாழ்க்கையாகிறது. அந்த வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும் சொந்தம், பந்தம், குழந்தைகள், மனைவி, உற்றார் உறவினர், நண்பர் குலம், சொத்து, சுகம், இவை மகிழ்ச்சி, தளர்ச்சி, துன்பம், இவை யாவுமே இறைவனால் நாம் வாழும் காலத்தில் நமக்கு வழங்கப்படுவதே. அந்த குழந்தை பிறந்தவுடன் அது எந்த கவலையும் கொள்வதில்லை. தனக்கு பசி எடுத்தால் அழுகையின் மூலமே அதை பெற்றுக்கொள்கிறது. அந்த குழந்தைக்கு உடல் நலம் இல்லாவிட்டால் அழுகையின் மூலமே அதையும் வெளிப்படுத்துகின்றது. அந்த குழந்தை தன் தாயின் கருவில் உருவாகி தாய் உடலில் உருவான அந்த பாலை குடித்து தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொள்கிறது. அந்த குழந்தை வளர வளர சந்தோஷமான சூழ்நிலையே அதற்கு தெரிகிறது. கவலைகள் என்பது அந்த நேரத்தில் அதற்கு இருப்பதில்லை. குழந்தை பள்ளி செல்லும் பருவத்தில் தனக்கு வேண்டியவற்றை தன் தாய் தந்தையரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறது. பள்ளி கல்லூரி வாழ்க்கையில் தொடர்ந்து தன் தாய் தந்தையரின் பராமரிப்பிலேயே அந்த குழந்தை வளர்ந்து கவலைகள் ஏதுமின்றி தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு 18-19 வயது
15 வயதுக்கு மேல் ஆனவுடன் அந்த குழந்தைகளுக்கு அழகின் பால் ஓர் ஈர்ப்பு ஏற்படுகிறது. அழகு என்றால் என்ன என்பதை உணர்ந்து அவை ஆண் தனி பெண் தனி என தம்மை உணர்ந்து அவற்றின் பால் ஒரு ஈடுபாட்டை அழகை முன்வைத்து அவைகள் தமக்கான வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ளக்கூடிய நிலை உள்ளது. ஆனால் அந்த அழகு என்பது நிலையானதல்ல, நிலையற்றது என்பதை அப்போது அவர்கள் உணருவதில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தாய் தந்தையர் அரவணைப்பில் இருந்த அந்த குழந்தைகள் ஒரு 20 அல்லது 25 வயது வரை மட்டுமே தன் குடும்பத்துடன் தாய் தந்தையருடன் வாழும் ஒரு பெண் தான் ஒரு முதிர்ச்சி அடைந்தவுடன் திருமணம் என்ற பந்தத்திற்குள் அவள் புகுத்தப்படுகின்றாள். அந்த பெண்ணும் அந்த 20-25 வருடங்கள் மட்டுமே தன் தாய் தந்தையருடன் வாழக்கூடிய ஒரு நிலை. அதன் பிறகு கணவன் என்ற ஒரு ஆண்மகனின் கையில் பிடித்து கொடுக்கும்போது இனி தன் கணவன் இறக்கும் வரை அல்லது தான் இறக்கும் வரை இந்த புகுந்த வீடே தன்னுடைய கதி என்பதை அவள் உணரத் துவங்குகிறாள். அது 60 ஆண்டுகளாக இருக்கட்டும், 80 ஆண்டுகளாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அவள் வாழ்நாள் முழுவதும் தன் கணவனுடன் கழிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. நான் இப்போது கூறுவது இந்த கால குழந்தைகளை பற்றி அல்ல. தற்போதுள்ள குழந்தைகள் ஒரு முதிர்ச்சி இல்லாமல் நிறைய பேர் வாழ்க்கை என்பதை என்னவென்றே தெரியாத அளவுக்கு தங்களை தாங்களே உணராமல் ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது கால மாற்றத்தினால் ஏற்பட்டதாகும். இதிலும் நல்ல விதமாக வாழக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களில் ஒருவராக நீங்களும் இருக்கலாம். அதுபோலவே ஒரு ஆண்மகன் தனக்கு திருமணம் ஆகும் வரை தாய் தந்தையர் அரவணைப்பிலேயே வாழ்ந்து தனக்கென ஒரு வாழ்க்கை அமைந்தவுடன் தன் மனைவி தன் குடும்பம் என்ற ஒரு சூழலுக்குள் தள்ளப்படுகின்றான். அப்போதுதான் அந்த நேரத்தில் இருந்துதான் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் கவலைகள் என்றால் என்ன என்று தெரிய துவங்குகின்றது. அதுவரை கவலையற்ற வாழ்க்கை. அதன் பிறகு அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்துவிட்டால் அவர்களின் நிலை அந்த தாய் தந்தையாகிய இருவரும் தங்கள் தேவைகளையும் தங்களுக்கான வாழ்க்கையையும் துறந்து தன்னுடைய குழந்தைகளுக்காக வாழத் துவங்குகிறார்கள். அவர்கள் நன்றாக வாழ்ந்திருந்தாலும் கூட அல்லது நல்ல வாழ்க்கை தமக்கு அமையாமல் போயிருந்தாலும் கூட தாங்கள் பெற்ற குழந்தைகள் தங்களை விட ஒரு நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணங்களாக இருக்கிறது.
அதற்காக அந்த குழந்தைகளை நன்கு படிக்க வைத்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து அவர்களுக்காக தங்களுடைய வாழ்க்கை, தங்களுடைய சுக துக்கங்களை இழந்து, கணவன் என்பவன் உழைப்பை மட்டுமே தன் குழந்தைகளுக்காக தான் செய்ய முடியும் என்பதை உணர்ந்து அவர்களுக்காக வாழ துவங்குகின்றான். அதே போல மனைவி தன் குழந்தைகளை நன்றாக வளர்க்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தேவைகளை எல்லாம் குறைத்து கொண்டு அந்த குழந்தைகளுக்காக வாழ துவங்குகின்றாள். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அந்த குழந்தைகளுக்கு திருமணம் செய்வது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. நல்ல மாப்பிள்ளை வேண்டும், நல்ல மணமகள் வேண்டும் என்றெல்லாம் தேடி அலைந்து அவர்களுக்கு திருமணத்தையும் செய்து கொடுத்து விடுகின்றார்கள். அதன் பிறகு பணியில் இருக்கும் அவர்கள் பணி ஓய்வு பெறும்போது அவர்களுடைய நிலை என்னவென்று யோசித்தால், தாங்கள் பணியில் இருந்து பணி செய்யும் வரை மட்டுமே தங்களுக்கான இந்த வாழ்க்கை என்பது அவர்களுக்கு ஒரு சிறு நெருடலை கொடுக்கின்றது. பணி ஓய்வு பெற்றவுடன் அநேகம் பேர் இனி நமக்கு என்ன வாழ்க்கை, இனி நம்முடைய கடைசி நாளை நோக்கி செல்ல வேண்டியதுதான் என்று தமக்குள்ளேயே ஒரு எண்ணங்களை உருவாக்கி கொண்டு தம் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது என்ற ஒரு நிலைக்கு வருபவர்களும் அநேகம் பேர். ஆனால் இந்த முதுமை என்ற ஒன்று வரும்போது அவர்களுக்கு சற்று ஓய்வு கிடைக்கின்றது. அந்த ஓய்வு கிடைக்கும்போது அவர்கள் தனிமையில் அமர்ந்து தாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு தம் குழந்தைகளை வளர்த்து ஒரு நிலைக்கு கொண்டு வந்தோமோ அதுபோலத்தானே தம்முடைய தாய் தந்தையரும் கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்ற எண்ணம் அந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு தோன்றுகிறது. அவர்கள் தாய் தந்தையர் உயிரோடு இருந்து இவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து இவர்களை தனி குடித்தனமாக அமைத்து கொடுக்கும் வரை தாய் தந்தையரை பற்றியாக அவ்வளவு புரிதல் இருப்பதில்லை. தாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் சிந்திக்கும் போது மட்டுமே தம் தாய் தந்தையர் தமக்காக பட்ட துன்பங்களும் வேதனைகளும் அவர்கள் தம்மை வளர்த்து ஒரு நிலைக்கு கொண்டு வரப்படாத பாடுபட்டதும் அவர்களுக்கு நினைவு வந்து அந்த நேரத்தில் தான் அவர்கள் கண்களில் கண்ணீர் துளிகள் வருகின்றன. ஆனால் அந்த நேரத்தில் அவர்களுடைய தாய் தந்தையர் இருப்பதில்லை. இருக்கும் வரை நாம் நினைப்பதில்லை, நாம் நினைக்கும் போது அவர்கள் இருப்பதில்லை. காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். வயதான காலத்தில் தாங்கள் சிறு குழந்தைகளைப் போல மாறிவிடுவார்கள் முதியவர்கள். அவர்களுக்கு தாங்கள் ஏதேனும் கேட்டால் அது உடனே கிடைத்து விட வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் வந்துவிடும். அது கிடைக்கவில்லை என்ற நிலை ஏற்படும் போது தாங்கள் சம்பாதித்து தங்களால் எந்த ஒரு வருமானமும் இல்லை என்பதால் தான் தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக அவர்கள் மனதிலே ஒரு எண்ணம் தோன்றுகிறது. தாங்கள் புறக்கணிக்கப்படுவதற்கு காரணம் தங்களுக்கான ஒரு வருமானம் இல்லை என்பதே என்று அவர்கள் நினைக்கிறார்கள். குழந்தையாக மாறிவிடும் ஒரு நிலை.
அந்த நிலையில் அவர்களுடன் அவர்களுடைய குழந்தைகள் அமர்ந்து நல்ல விதமாக 4 வார்த்தைகளை பேசி அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை கேட்டு அவர்களுடன் சந்தோஷமாக தங்களுடைய வார்த்தைகளையும் தங்களுடைய சுகதுக்கங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அநேகமான வீடுகளில் அவை நடப்பதில்லை. இது ஒரு ஏக்கமாகவே அவர்களுக்கு மாறிவிடுகின்றது. இந்த நிலையில் ஒரு கணவனோ அல்லது ஒரு மனைவியோ பிரியும் நிலை ஏற்பட்டால் அதுவே அவர்களின் கடைசி காலமாக அவர்களுக்கு தோன்றுகிறது. இந்த மனைவியும் கணவனும் வாழ்நாளில் ஒன்றாக இருக்கும் வரையே அவர்களுக்கான ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. அந்த இருவரில் ஒருவர் பிரிந்து விட்டால் கூட மற்றவரின் நிலை பரிதாபத்துக்குரியதே. இதை அனுபவித்தவர்கள் உணர்ந்திருப்பார்கள். அவள் என்னை விட்டு போய்விட்டார், அவர் என்னை விட்டு போய்விட்டார் என்ற நிலையை நினைத்து பார்க்கும்போது உடைந்து போய்விடுகிறார்கள், தளர்ந்து போய்விடுகிறார்கள், நிம்மதியின்றி தவிக்கிறார்கள். தான் வாழ்ந்த வாழ்க்கையை எண்ணி எண்ணி துன்பப்பட்டு அவர்களுக்குள் வேதனையை அனுபவிக்கிறார்கள். இதுவே அவர்களுக்கான கடைசி நேரமாக மாறிவிடுகின்றது. இந்த சூழ்நிலை எங்கிருந்து அந்த ஆன்மா வந்ததோ அங்கேயே மீண்டும் அந்த ஆன்மா சேரும் நிலையை உருவாக்கி விடுகின்றது. இதுவே மனித வாழ்க்கை. மனித வாழ்க்கை என்பது என்ன? அவற்றில் இன்பம் என்ன, துன்பம் என்ன, சந்தோஷம் என்ன, துக்கம் என்ன, மகிழ்ச்சி என்ன, மகிழ்ச்சி இல்லாத நிலை என்ன என்பதெல்லாம் உங்களுக்கு இப்போது புரிந்திருக்கும். அந்த முதிர்ச்சி, அந்த இறைவனை சென்று அடைய வேண்டும் என்ற நிலை வரும்போது அந்த முதியவர்களுக்கு ஆண்டவனின் நினைவு தோன்றுகின்றது. ஆண்டவனையே வணங்காதவர்களுக்கு கூட அந்த நேரத்தில் ஆண்டவனின் தேவை உணரப்படுகிறது. அந்த நேரத்தில் அவர்கள் ஆண்டவனை என்ன வேண்டிக் கொள்வார்கள் என்றால், இறைவா, நான் உடல் நலமில்லாமல் படுத்த படுக்கையாகி யாருக்கும் எந்தவிதமான துன்பங்களையும் கொடுத்து விடாமல் என் தேவைகளை நானே பூர்த்தி செய்து கொள்ளும் நிலையிலேயே எந்தன் உயிர் பிரிந்து என்னுடைய ஆன்மாவின் திருவடிகளை அடைய வேண்டும் என்பதே அந்த நேரத்தில் அவர்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. இவ்வளவுதான் மனித வாழ்க்கை. இதை உணர்ந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக அமைத்துக் கொள்வார்கள். வாழும் காலத்தில் தன் மனைவியை சரியாக பார்த்து கொள்ளவில்லையே என்ற ஏக்கம் அவர்களின் பிரிவுக்கு பின்பே ஆண்களுக்கு தோன்றுகிறது. அதுபோலவே வாழும் வாழ்நாளில் தன் கணவனை இன்னும் நாம் நன்றாக பார்த்து கொண்டிருந்திருக்கலாமே, அவர் மனம் மகிழும்படியாக அவர்களுடன் நாம் வாழ்ந்திருக்கலாமே என்ற எண்ணம் அந்த மனைவிக்கு தோன்றுகிறது. எனவே இதை கேட்பவர்கள், இதை பார்ப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வாழும்போதே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து எவ்வளவு நல்ல விதமாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டுமோ அவ்வாறு அமைத்து கொண்டு
நமக்கு ஆண்டவனால் அளிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை நல்ல விதமாக வாழ்ந்து முடித்திட வேண்டும் என்ற வேண்டுகோளுடன் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.